நாயை வெறுக்கிறாங்க, நாயை வந்தாலே துரத்துறாங்க அப்படின்னு முஸ்லிம்ஸ்கள் நாயை வந்தாலே துரத்துறாங்க அப்படின்னு முஸ்லிம்ஸ்கள் பக்கத்துல ஒரு குற்றச்சாட்டு இருக்குதா? குர்ஆன் என்ன சொல்றாங்க? முஹம்மதுடைய வார்த்தைகள்னு ஏத்திஸ்ட் சொல்றது ஓகே. ஸோ இரும்பு அப்படின்றது இங்க உருவானது இல்லை, வேற எங்க இருந்தோ வந்தது அப்படின்றத 1455 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் வந்து குர்ஆனை பிலீவ் பண்றீங்க. இப்போ இந்த குர்ஆன்ல கூறப்பட்ட சில விஷயங்கள் அறிவியலுக்கும் ஒத்து போகுது அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் எதை சொல்லுவீங்க? குர்ஆன்ல நிறைய வேர்சஸ் இருக்கு. குர்ஆன் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா the words of God, கடவுளுடைய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு அது வசனங்களா இருக்கும். புத்தகம்னு எடுத்த வசனங்கள் இருக்கும்ல, அந்த வசனங்களுக்கு அரபியில ஒரு பேர் இருக்கு. என்ன அப்படின்னா ஆயா அப்படின்னு சொல்லுவாங்க, ஆயத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆயத்னா என்ன அப்படின்னா சயின்ஸ், அடையாளங்கள்னு அர்த்தம். SIGN சயின்ஸ். ஸோ அந்த அடையாளங்கள். இன்னொரு பேர் வந்து மிராக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒவ்வொரு வசனமே ஒரு அடையாளம், ஒரு அதிசயம். எதற்கான அடையாளம் அப்படின்னா கடவுள் இருக்காரு அப்படின்றதுக்கான அடையாளம். எதற்கான அதிசயம்னா இது மனிதனால் சொல்லப்பட முடியாத வார்த்தைகள் அப்படின்றதுக்கான அதிசயம். ஸோ அப்போ குர்ஆன்னு பார்த்தா ஃபுல் குர்ஆனுமே அதிசயமாக தான் இருக்கும், ஃபுல் குர்ஆனுமே உங்களுக்கு அடையாளமாக தான் இருக்கும். அதில் குறிப்பாக சில விஷயங்கள் என்ன அப்படின்னா அட்வான்ஸ் சயின்ஸை பேசணும். நம்ம பழைய சயின்ஸ் கூட கிடையாது, ரொம்ப அட்வான்ஸ்டு சயின்ஸை பற்றி பேசணும். இப்போ ஒரு மனுஷன் வந்து ஃபிசிசிஸ்ட் இருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து கெமிஸ்ட் பற்றி நாலேஜ் இருக்காது, டீப் நாலேஜ் இருக்காது. ஜென்ரலாக நாலேஜ் இருக்கும், டீப் நாலேஜ் இருக்காது. PhD லெவல் பண்ணவங்களுக்கும் ஒரு ஃபிசிசிஸ்ட்டுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆர்ட்ஸை பற்றி நிறைய தெரியாது. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஒரே மனுஷனால கவர் பண்ண முடியாது. ஸோ இந்த குர்ஆன் என்ன சொல்கிறாங்க? முஹம்மதுடைய வார்த்தைகள்னு ஏத்திஸ்ட் சொல்கிறது ஓகே. அப்படி சொன்னாங்க அப்படின்னா, அப்படி முஹம்மதுடைய வார்த்தைகளாக இருந்ததுன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளாக இருந்தது அப்படின்னா ஒரு மனுஷனே எல்லா டிபார்ட்மெண்ட்டை பற்றி பேசியிருக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 5 டிபார்ட்மெண்ட்டை பற்றி பேசலாம். 5 விஷயங்கள்: ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எம்ப்ரியாலஜி, ஜியாலஜி அண்ட் நம்மளுடைய ஹிஸ்ட்ரி. இதெல்லாம் பேசுவோம். ஃபிசிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு கெமிஸ்ட்ரி தெரியாதுன்னு சொன்னோமா? ஃபிசிக்ஸில் பிக் பேங் தியரி. பிக் பேங் தியரி எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது? 1930களில். அப்போ தான் வந்து பிக் பேங் தியரியை ஃபிசிசிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. என்னன்னா இந்த பூமி, இந்த யூனிவர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இருந்தது கிடையாது. சம் பிக் பேங் ஒரு பெரிய வெடிப்பு உருவாகி எல்லா கோள்களும் உருவானது அப்படின்னு குர்ஆன்ல இந்த வசனம் இருக்கு. 21வது அத்தியாயம் 30வது வசனத்துல என்ன சொல்றான் அப்படின்னா, வானம், பூமி, இரவு, பகல் எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைந்திருந்தது. அதை அல்லாஹ் தான் பிரிச்சான் அப்படின்றத நீங்க பார்க்கவில்லையா அப்படின்ற கொஸ்டின். ஸோ வானம், பூமி எல்லாமே ஒன்னாதான் இருந்தது, அதை செப்பரேட் பண்ணி பிரிச்சு எடுத்த அதுக்கப்புறமா தான் பிரிச்சு எடுக்கப்பட்ட பிறகுதான் இந்த உலகம் வந்தது அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அந்த பிக் பேங் தியரி வந்து இப்போ 1930களில் கண்டுபிடிச்சது. எப்படி 1455 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனிதனால சொல்ல முடியும்? சும்மா ஒரு பேச்சு வாக்கில் இதெல்லாம் சொல்லிட முடியாதுல்ல. ஸோ ஃபிசிக்ஸ் வந்து இன்னைக்கு இருக்க அட்வான்ஸ் சயின்ஸுக்கும் குர்ஆனுக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்குது அப்படின்றதுக்கான அடையாளம் எது? கெமிஸ்ட்ரி பார்த்தோன்னா மினரல்ஸ் தெரியும் நமக்கு, தனிமங்கள் அதெல்லாம் வரும், உலோகம், தனிமம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஸோ 1923 சம்திங், 23 to 25 என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, இந்த இரும்பு தனிமத்தை நம்மளால உருவாக்கவே முடியாது. ஒரு இரும்பு ஃபெரஸ் அப்படின்ற ஒரு அயன் உருவாகணும் அப்படின்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய ஏற்புடைய கொள்நிலை எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 100 மில்லியன் டிகிரிஸை விட அதிகமாக இருக்கணும் ஒரு இரும்பு தனிமத்தை உருவாக்குறதுக்கு. அப்போது என்ன சயின்டிஸ்ட்லாம் ஃபைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இது எங்கோ ஸ்பேஸ்லேருந்து வந்திருக்கு, ஸ்பேஸ்லேருந்து இந்த உலகத்துக்கு இரும்பு வந்திருக்கு அப்படின்னு. ஸோ குர்ஆனில் அந்த வசனம் இருக்குது. 57வது அத்தியாயம் 25வது வசனம். ஹதீத் அப்படின்னே இந்த அத்தியாயத்துக்கு பேர், இரும்பு அப்படின்னே. இரும்பு தான் அப்படின்ற டாபிக்லேயே அந்த அத்தியாயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இரும்பை நாம் இறக்கினோம் அப்படின்னு வரும். இரும்பை நாம் இறக்கினோம், அதாவது வேற எங்கேயோ இருந்து வந்து பூமிக்கு இறக்கினோம், அதில் உங்களுக்கு நிறைய பயன்கள் இருக்குது அப்படின்ற வார்த்தை வரும். ஸோ இரும்பு அப்படின்றது இங்கே உருவானது இல்லை, வேற எங்கே இருந்தோ வந்தது அப்படின்றத 1455 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சொல்ல முடியும்? ஸோ ஃபிசிக்ஸோடைய இன்டெப்த்தாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியோட இன்டெப்த்தாக இருக்கட்டும். தென் பயாலஜிக்கு மூவ் பண்ணலாம். பயாலஜின்னு வரும்போது எம்ப்ரியாலஜி. பயாலஜியில் நிறைய விஷயங்கள் நம்மளே பேச முடியும். உடல் உறுப்புகளை பற்றி பேசலாம், மனிதனுக்குள்ள உறவுகளை பற்றி ஈஸியாக பேசிடலாம். எம்ப்ரியாலஜியை பற்றி ஈஸியாக பேச முடியாது. கரு எப்படி உருவாகுது, ஏன்னா அது கண்ணுக்கு தெரியாத விஷயம். ஒரு தாயோடைய கருவுக்குள்ள உருவானது. இந்த எம்ப்ரியாலஜியோட ஹிஸ்ட்ரியே எப்போ இருந்து உருவாகுது அப்படின்னா 1959 தான் எம்ப்ரியாலஜி டெவலப் ஆகுது. முன்னாடியே வந்து கரு எப்படி உருவாகுது அப்படின்றத டிசெக்ட் பண்ணி கற்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்கேனிங் சிஸ்டம்லாம் வரும்போது எப்படி வந்து கரு உருவாகுது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. ஆனால் 1455 வருஷத்துக்கு முன்னாடி குர்ஆனில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்னது? 23வது அத்தியாயம் 12லேருந்து 17 வரை ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி கரு உருவாகுது அப்படின்றத வந்து அல்லாஹ் சொல்கிறோம். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து ஒரு இரத்த கட்டியோட நிலைமையில், அட்டைப்பூச்சி போன்ற இரத்த கட்டி. அட்டைப்பூச்சி எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியல, அது மாதிரி ஒட்டிட்டு இருக்கக்கூடிய
இந்த மாதிரி இவ்வளோ இன் டீட்டெயில்டாக எப்படி சொல்ல முடியும்? ஒரு கருவில் ஊம்பில் அதோடைய ஃபர்டிலைஸ்டான ஒரு ஓவம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிட்டு இருக்கும் அப்படின்றது வந்து இன்னைக்கு இருக்க சயின்ஸில் நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட்லேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா தெரியும். ஸோ அந்த நிலைமையில் ஃபஸ்ட்டு உருவாகுது. அது எப்படி உருவாகுது அப்படின்னா நுத்துஃபா அப்படின்ற வேர்டை சொல்லியிருப்பாங்களாம். நுத்துஃபா அப்படின்னா என்னதுன்னா 2 திரவங்கள் சேர்க்கிறது. ஆப்போசிட் ஜெண்டர்ஸ் இருக்கக்கூடிய திரவங்களை 2 திரவத்தை நம்ம சேர்த்தோம்னா நுத்துஃபா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த நுத்துஃபாலேருந்து இது உருவாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. நுத்துஃபா அப்படின்றது எதுனா மேலோடைய ஸ்பெர்ம்ஸும் ஃபீமேலோட ஓவமும் மிக்ஸ் ஆகி இது வந்து உண்டாகுது அப்படின்ற விஷயங்கள். ஸோ ரத்த கட்டி நிலைமைக்கு வந்துடுது. அதற்கப்புறமா அதற்குடைய சதைகள் கொடுக்கப்படுது. உருவான அந்த ரத்த கட்டியோடைய நிலை சதைகள் தான் ஃபர்ஸ்ட் வரும். அதாவது உறுப்புகள் உருவாகுது அப்படின்னு. இன்னைக்கு சயின்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னாலும் எலும்புகள் உருவாகலை, எதுவுமே உருவாகலை. ஃபர்ஸ்ட் உருவாகக்கூடியது ஆர்கன்ஸ் தான். அது ஆர்கன்ஸ். ஹார்ட் தான் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகும். ஹார்ட் பீட்டு தான் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு ஆர்கன்ஸ் அண்ட் அடுத்தடுத்த எலும்புகளும் தசைகளும் உருவாகும். அதுக்கடுத்த நிலையில தான் அடுத்து சொல்றோம் அதற்கு எலும்புகளை நாம் அமர்த்தினோம், அதற்கப்புறம் அது மேலே தசைகளை அனுப்பினோம், அது கடைசியில் வந்து ஒரு மனித உருவமாக உருவாச்சு அப்படின்னு. ஸோ இந்த எம்ப்ரியாலஜியோட அந்த ஸ்டேஜஸை பார்க்கும்போது இந்த எம்ப்ரியாலஜியோட சயின்டிஸ்ட் அதை டெவலப் பண்ணுறவங்களே இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதை ஒரு மனுஷனால சொல்ல முடியாது. இது 1450 வருஷத்துக்கு மேலே மேபி அவருக்கு அவ்வளோ அறிவு இருந்திருக்கலாம், அவர் வந்து ஏதாவது ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் சூப்பர் நேச்சுரல் பவர் இல்லைங்க, காடோட வார்த்தை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அடுத்து ஜியாலஜி. இதெல்லாம் வந்து சயின்ஸ் பேசுகிறோம். ஜியாலஜி இதெல்லாம் கூட யோசித்து எழுதிருக்கலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்த எப்படி யோசித்து நம்மளா ஒரு கற்பனையில் எழுத முடியாது தானே. கடலுக்கு நடுவில் ஒரு தண்ணி இருக்குது. நம்ம தண்ணியோட நேச்சர் தெரியும். ஒரு உப்பு தண்ணியும் நல்ல தண்ணியும் கலந்தீங்கன்னா என்ன ஆகும்? உப்பாயிரும். ஆட்டோமேட்டிக்காக அது உப்பாயிரும். அது ஹை கான்சென்ட்ரேட்டட் உப்பில் இருக்கக்கூடிய தண்ணியை நார்மல் ட்ரிங்கிங் வாட்டரில் கலந்தோம்னா கம்ப்ளீட்டாக அது உப்பாயிரும். ஸோ அதை பிரிக்கக்கூடிய நேச்சர் கிடையாது. வாட்டர் மாலிகுல்ஸ்க்கு அந்த நேச்சர் இருக்குது. அந்த H2Oக்கு ஒவ்வொன்றையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய நேச்சர் இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் கடலுக்கு நடுவில் ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதி இனிப்பாக இருக்கும், இனிப்பான குடிநீராக இருக்கும், கடலுக்கு உள்ள இருக்கும். இன்னொரு பகுதி உப்பாக இருக்கும் அப்படின்னு குர்ஆன்ல வசனம் வருது. அந்த கடல் எங்கே இருக்குன்னா பெனிசுலால டூலம் அப்படின்ற இடத்துல இருக்குது. ஒரு மெக்சிகோலேருந்து 15 கிலோமீட்டர் தாண்டி கடலுக்குள்ளே போகும்போது 150 அடி ஆழத்துக்கு கீழே, கடலுடைய 150 அடி ஆழத்துக்கு கீழே ஒரு ரிவர் ஓடுதான். நல்ல தண்ணியில் இருக்கக்கூடிய ரிவர். அதை அந்த குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கான், இந்த மாதிரி அதை பிரிக்கக்கூடிய ஒரு திரையை நாம் அமைச்சிருக்கோம் அப்படின்னு. நல்ல தண்ணியாகவே இருக்கும், நீங்கள் குடிக்கிற மாதிரியே இருக்கும், உப்பு தண்ணி இருக்கும், அது ஒன்றோடு ஒன்று கலக்காது அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான். 25வது அத்தியாயம் 53வது வசனத்தில். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இன்னமும் வந்து இது வந்து யாராவது கற்பனை பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இது மாதிரி நிறைய அடையாளங்கள் இருக்குது. குர்ஆன் முழுக்க இந்த மாதிரி அடையாளங்கள் இருக்குது. அதை ஏற்றுக்கிறவங்களை பொறுத்தது. எல்லா உயிரினங்களையும் சமமாக மதிக்க வேண்டும் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த நாய் அப்படின்னு வரும் பொழுது நிறைய இடங்களில் வந்து பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா தொழுகைக்கு செல்கிற சமயத்தில் இந்த நாய் மேலே பட்டுச்சுன்னா திருப்பி அவங்க வந்து போய் ஃபுல்லாக நான் வாஷ் பண்ணணும் எனக்கு பயப்படுவாங்க. பெரும்பாலும் இந்த இஸ்லாமியர்கள் இந்த நாயை பார்த்து கொஞ்சம் ஒதுங்கிறதுக்கு என்ன காரணம்? அன்பை வந்து செலுத்தணும், பட் இது ஒரு உயிரினம், அதனால கேட்குறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா நாயை வெறுக்கிறாங்க, நாயை வந்தாலே துரத்துறாங்க அப்படின்னு முஸ்லீம்ஸ்கள் பக்கத்தில் ஒரு குற்றச்சாட்டு இருக்குதா? வெறுக்கிறது ஒதுக்குறதுலாம் இல்லை, நாங்கள் விலகி போகிறது. அந்த விஷயத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நாய் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் விலகி போங்க, ஏன்னா அந்த நாயோடைய எச்சில் வந்து நம்ம மேலே படக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். அது ஏன் அப்படின்னு சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்கலாம். ஆனால் இன்னொரு சம்பவம் இருக்குது அப்படின்னா என்னென்னா, ஒரு நாய் தாகத்தோடு இருக்குது. அந்த நாய்க்கு ஒரு விபச்சார பெண்மணி அவங்க வந்து தண்ணீர் கொடுத்தாங்க. தாகத்தில் இருக்கக்கூடிய நாய் மேலே ஒரு அன்பு காட்டினாங்க, கருணை காட்டினாங்க அப்படின்றதுக்காக அவங்களுடைய குற்றத்தை, அந்த பெண்மணியோட குற்றத்தை அல்லாஹ் மன்னிச்சான் அப்படின்ற சம்பவத்தை இஸ்லாம் போதிக்குது. ஸோ உயிரினங்கள்கிட்ட அன்பு காட்டுறது, மற்றவங்கக்கிட்ட அன்பு காட்டுறது தான் இஸ்லாம் வந்து சொல்லித்தருது. இப்போ நாயை துரத்தணும், விரட்டணும் அப்படின்ற நோக்கம்லாம் கிடையாது. சயின்டிஃபிக்காக இப்போ என்ன ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னா, நாயோடைய சலைவா, இப்போ அந்த டாகுடைய சலைவாவில் என்ன இருக்குது அப்படின்னா மோர் தென் 600க்கு மேலே பாக்டீரியாஸ் இருக்குது. ஹியூமன்லேயே இருக்குது. ஹியூமன்லேயும் நம்மளோட மவுத்துடைய இதில் வந்து பாக்டீரியாஸ் இருக்குது, மவுத்தில் இருக்குது. பட் நம்மளோட சலைவாவில் அதில் வந்து ஆன்டிசெப்டிக் இருக்குது. ஹியூமனோட சலைவாவில் ஆன்டிசெப்டிக் இருக்குது. நாய்க்கு வேர்க்காது, அது உங்களுக்கு தெரியுமா? நாய்க்கு வேர்க்காது. அதோடைய ஸ்வெட் எல்லாமே எலிமினேட் பண்ணுறது எல்லாமே எதுலன்னா தன்னுடைய அந்த சலைவால தான்.
ஸோ அந்த சலைவால அந்த ஆன்டிசெப்டிக் நேச்சர் கிடையாது, அது எலிமினேஷன் ஃபேக்டர் அப்படின்றதுனால அதில் மோர் பாக்டீரியாஸ் மைக்ரோப்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்றது தான் இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது. சினிமா நடிகைகள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே கட்டி அணைச்சி முகம் ஃபுல்லாக நக்கும், அதுதான் அவங்க சாப்பாடோட பிச்சு சாப்பிடுவாங்க. அதுதான் இது டேஞ்சர் அப்படின்றத இன்னைக்கு கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கிறவர் கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா அதோடைய சலைவால இவ்வளோ டேஞ்சர் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் பெட்டா வளங்க, கான்டாக்டில் இருக்காதீங்க, சலைவாவோட கான்டாக்டில் இருக்காதீங்க அப்படின்றத வந்து அவர் நியூஸாக வெளிவிட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஜிஞ்சுவைட்டிஸ் அப்படின்றது ரொம்ப காமனாக டாக் வளர்க்குறவங்களுக்கு வருது, ஜிஞ்சுவைட்டிஸ் அப்படின்ற ஒரு டிசீஸ். அப்புறம் நிமோனியா. ஸோ இது வந்து ரொம்ப காமனாக பேசிக்காக டாக் வளர்க்குறவங்களுக்கு வருது. அண்ட் இந்த அதிகமாக மைக்ரோபுக்கு எக்ஸ்போஜர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி நமக்கு இம்யூனிட்டி லெவல் இருக்கா அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது எல்லாருக்குமே. ஸோ எப்போ நம்ம அதிகமாக ஒரு பாக்டீரியாவுக்கு மைக்ரோபுக்கு எக்ஸ்போஜர் ஆகிறோமோ அப்போ டிசீஸ்க்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் டாக் எச்சி வச்ச பாத்திரத்தில் அந்த எச்சி வச்சிருச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க, அந்த பாத்திரத்தை கழுவாமல் யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் டாக் உங்கள் மேலே எச்சி வச்சிருச்சு அப்படின்னா கழுவுங்க. அதனால டாகை வளர்க்க வேண்டாம், டாக் வளர்க்கவே கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லலை. உங்களுக்கு பாதுகாப்புக்கு தேவை, தோட்டத்துக்கு பாதுகாப்புக்கு தேவை, நீங்கள் வேட்டையாடணும் அப்படின்னா டாக் வளர்க்கலான்னு தான் இஸ்லாம் சொல்லுது. ஸோ உங்கள் வீட்டுக்கு பாதுகாப்போ இல்லை ஒரு பெரிய வீடு இருக்குது அது பாதுகாப்பு டாக் வேணும்னா வளங்க. இல்லை ஒரு தோட்டத்துக்கு நீங்கள் வேட்டையாட போகிறீங்க அப்படின்னு அந்த காலத்தில் வேட்டையாட போகிறப்போ டாக் வேணுமா வளர்த்துக்கலாம். பட் இந்த இவ்வளோ க்ளோஸ் கான்டாக்டில் இந்த சலைவரி மட்டும்தான் கூடாது, அதுவும் இந்த காரணத்துக்காக தான். அப்படின்றதுனால தான் டாக்ஸை வந்து அந்த சலைவா பற்றக்கூடாது அப்படின்றதுல கான்சியஸாக இருக்காங்க. பட்டா அந்த இடத்த வந்து நம்ம வாஷ் பண்ணணும், திரும்ப உதவு செய்யணும், அந்த மாதிரி சடங்குகள் இருக்கிறனால அதுலேருந்து கொஞ்சம் விலகிக்கிறோமே தவிர வெறுக்கிறது அப்படின்றது இல்லை. எல்ஜிபிடி அப்படின்றத ஃபாலோ பண்ணும்போது எந்த ஒரு விலங்கும் இன்னொரு விலங்கு கூட சேரும். அதுக்கு ஒரு சிவிலைசேஷன் கிடையாது, அதுக்கு ஒரு காமன் சென்ஸ் கிடையாது, அதுக்கு பகுத்து பார்க்கக்கூடிய அறிவுலாம் கிடையாது. எந்த ஒரு முஸ்லீமும் சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா 3 முக்கியமான விஷயம். இந்த யோகா அப்படின்னாலே ஒரு ரிலீஜியன் அப்படின்ற மாதிரி வருது. நீங்கள் அதுக்கு மாற்றாக இன்னொரு ரிலீஜியனில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆக்சுவலாக யோகா அப்படின்றது ஒரு பியூட்டிஃபுல் கான்செப்ட்.